வணக்கம் நேயர்களே, சிவகலை யோகா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய ஆசனம் பக்காசனா, அதாவது காக்கை போஸ். 2 போஸ் இருக்குது, கொக்கு போஸ் அல்லது காக்கை போஸ். இந்த கொக்கு போஸ்க்கும் காக்கை போஸுக்கும் இருக்கக்கூடிய ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காக்கை போஸில் சற்று கைகள் மடங்கியிருக்கும், 90 டிகிரியில் மடங்கியிருக்கும். இப்போ இந்த ஆசனம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு ஆசனம் இந்த பக்காசனம். இந்த பக்காசனம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைகள் இரண்டும் தரையில் வச்சுக்கோங்க. கால்கள் இது போன்று 2 கைகளின் பக்கவாட்டின் அருகே கொண்டு வந்து ஊன்றி கால் விரல்கள் மெதுவாக மேலே எழுப்ப வேண்டும். இன்கேஸ் 2 காலை உங்களால் தூக்க முடியலன்னா ஒரு காலாக நீங்கள் தூக்கலாம். இந்த பொசிஷன் சாதாரண மூச்சு. இந்த ஆசனம் என்னென்ன பலன்கள் நமக்கு கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கை மணிக்கட்டுக்கள் நன்கு அழுத்தப்பட்டு அங்கு நமக்கு வலுவடைகிறது. மேலும் புஜம், அப்புறம் முதுகெலும்பு, இது போன்று உடலில் உள்ள அனைத்து தசை நார்களும் எலும்புகளும் வலுவடைகிறது. இந்த ஆசனம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்கிறது. நாம் இந்த உடல் இருந்தால்தான் இந்த உயிர் உடலில் இருக்கும். உடல் என்று அழியும் தன்மைக்கு வருகிறதோ அப்பொழுது இந்த உயிர் மேலே சென்றுவிடும். இது இயற்கை. ஆக நாம் உடலை பாதுகாக்கவாது நாம் ஆசனத்தை அனுதினமும் செய்து வந்தால் நாம் மருத்துவரிடம் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படாது. அதனால் ஆசனங்கள் தினமும் செய்ய வேண்டும் என்பது தான் என்னுடைய ஒரு முக்கிய குறிக்கோள். இப்போ இந்த ஆசனம் யாரெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லிப் டிஸ்க் ப்ராப்ளம், பேக் பெயின், கை மணிக்கட்டில் ப்ராப்ளம், இது போன்று இருக்கிறவங்களாம் இந்த ஆசனத்தை தவிர்ப்பது நல்லது. நன்றி நேயர்களே. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.